சும்மா டக்கரான டேஸ்ட்டில் ஒரு காஷ்மீரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? பராட்டாக்கு, சப்பாத்திக்கெல்லாம் அடிச்சுக்கவே முடியாத காம்பினேஷனுங்க. ஒரே குக்கரில் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ இது பண்ணுறக்கு வந்துட்டு ஒரு 15 முந்திரி, ஒரு 25 உலர்ந்த திராட்சையை வந்துட்டு நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலில் வந்துட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள், உங்கள் காரத்துக்கு வந்துட்டு வரமிளகாத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய், பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி, அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய தக்காளி, அதுவும் வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மல்லித்தூள், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா அது வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வச்சதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 இல்லை 3 விசில், உங்கள் சிக்கன் எவ்வளோ நேரம் வேகுமோ அவ்வளோ விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா திக்கன் ஆகும். அதுக்கப்புறமா இனி ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சீரகத்தை நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிளாக் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கல்லை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அதை சும்மா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் வேணாலும் போட்டு நல்லா க்ரஷ் மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப வந்துட்டு பொடியாக வேண்டாம். அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு சர்க்கரை, அப்புறம் இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அருமையான காஷ்மீரி சிக்கன் தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.